ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டு இருப்போம். அல்லு அர்ஜுன் சார் வந்து ஹைதராபாத்தில் வந்து அரெஸ்ட் ஆனதாக சொல்லிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து படத்துக்கு வந்து நிறைய பட்ஜெட் செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெலுங்கானா கவர்மெண்ட்லேயும் வந்து அதே போல் வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டே வந்து நிறைய ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. என்னென்ன ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நடக்கிற மாதிரி 3 to 4 ஷோஸ் இல்லாமல் எங்களுக்கு ஷோஸ் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரொம்ப செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து டிக்கெட்ஸோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து அலோவ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே அலோவ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கானாவில் வந்து டிக்கெட்ஸ்லாம் எவ்வளோக்கு வித்திட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 994க்கு வித்திட்டு இருந்திருக்காங்க. அதே போல் வந்து தெலுங்கானாவில் வந்து 1200க்கு வித்திட்டு இருந்திருக்காங்க. ஆந்திர பிரதேசில் தான் வந்து 944 ருபீஸ்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல் வந்து ஷோஸ்க்கும் அளவு கொடுத்துருந்தாங்களா, அதனால ப்ரீமியம் ஷோ சொல்லிட்டு முதல் நாள் நைட்டே 9:30க்கு வந்து அந்த தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து திடீர்னு வந்து அல்லு அர்ஜுன் அவங்க ஃபேமிலியோட அந்த மூவிக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க வர்றது வந்து போலீஸ்க்கு வந்து ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அவரை பார்க்கணுன்ற ஆசையில் வந்து ஃபுல்லாக கூட்டம் வந்துருச்சு. அவங்களோட பவுன்சர்ஸும் வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டோவில் வந்து பப்ளிக்ஸ் எல்லாம் வந்து வரவிடாமல் பார்த்துருக்காங்க. பப்ளிக் வந்த ஃபோர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேட்டரோட வந்து அந்த ஓப்பன் கேட்டே வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நியூஸில் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது வந்து அவங்க தேட்டருக்குள்ளே போகும்போது வந்து அவங்க பவுன்சர்ஸ் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து தள்ளுறாங்க. நிறைய பேர் அந்த இடத்துல வந்து மயங்கி விழுந்திருக்காங்க. ஒரு 30 பீப்புள்ஸ் வந்து மயங்கி விழுந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. அதில் வந்து அந்த தேஜான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அந்த பையனுமே மயங்கி விழுந்திருக்காங்க. அந்த பையன் வந்து அல்லு அர்ஜுன் சாரோட வந்து மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து எவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தாலும் அவங்க எந்திரிக்கல. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து இப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வராருன்னு சொல்லிட்டு அந்த தேட்டரில் இருக்கவங்க வந்து முன்னாடியே சொல்லியிருக்கணும். அது இல்லைன்னா வந்து அவருக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்களா, ஸோ அவங்களாச்சும் முன்னாடியே கிளியராக இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா இந்த இஷ்யூஸ் வந்து நடக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து அவர் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸோட இஷ்யூஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதே போல் இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட மறுபடியும் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோ வந்து பை பை. தேங்க்யூ.